நம்ம சீரியல்கள் போகிற போக்க பார்த்தா சினிமாவை போலவே சீக்கிரம் அவைகளுக்கும் சென்சார் தேவைப்படும் காலம் வெகு தூரத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏற்கனவே தொழில்நுட்ப வளர்ச்சியால் நல்லதை போலவே தீயதையும் இளைய சமுதாயம் கற்றுக்கிட்டு வருது. இந்த ஆதங்கம் பெற்றோருக்கு இருக்கு. இதில் இத்தகைய சீரியல்கள் மேலும் இளைய சமுதாயத்தை மேலும் சீரழிக்கிறதாகவே இருக்கு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிறத போல அத்தகைய சீரியல்கள் சிலவற்றை இங்கு பார்க்கலாம். சரவணன் மீனாட்சி. இதுல மீனாட்சியோட அப்பாவாக வர்ற கேரக்டரோட நோக்கம் என்னன்னு யூகிக்க முடியல. ஆரம்பத்துல சரவணன் மீனாட்சியை காதலிச்ச பையன் எதிர்த்தாரு. பின்னால வேட்டையின் மீனாட்சி காதலிக்கும் போதும் அதையே செய்யறாரு. இடையில விபத்துல சிக்கி பழைய நினைவுகளை இழக்கிறாரு மீனாட்சி. தன் மகளோட நிலை கண்டு பரிதாபம் கொள்றதுக்கு மாறாக அவரோட காதலை மறக்க இது நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறாரு அவரு. பின்னால எப்படியோ வேட்டையனோட மீண்டும் காதல்ல விழுகிற மீனாட்சி அவரை போராடி மறுபடியும் கரம் பிடிக்கிறாங்க. பழைய காதலை மறந்து புதிய காதலோட மகிழ்ச்சியாக வாழ்ந்து வர்றாங்க. ஆனா இது அவரோட அப்பாவோட கண்களை உறுத்துது. எப்படியோ மகளோட சந்தோஷத்துக்கு உலை வைக்கிறதே அவரோட நோக்கமா இருக்கு. இதுக்காக மகளுக்கே காதல் கடிதம் போடுறாரு. கூடவே சில பரிசு பொருட்களையும் அனுப்புறாரு. அந்த கடிதத்தை பார்த்துட்டு யாரோ தன்னை வெறித்தனமா காதலிக்கிறதாக நினைச்சுக்கிறாங்க மீனாட்சி. அந்த கடிதத்தை எழுதியது தன்னோட அப்பா தான் அப்படிங்கிறது தெரியாமலேயே சகட்டு மேனிக்கு திட்டவும் செய்யறாங்க. இந்த காட்சிகளை பார்க்கும்போது நீண்ட காலத்துக்கு முன்னாடி ஒளிபரப்பான ஒரு விளம்பரம் தான் ஞாபகத்துக்கு வருது. அதுல உன்னோட முதல் எதிரி யார் அப்படின்னு ஒரு இளைஞர்கிட்ட கேட்பாங்க. அவர் எதையும் யோசிக்காம பட்டுன்னு என்னோட அப்பா தான் அப்படின்னு பதிலளிப்பாரு. ஏற்கனவே தலைமுறை இடைவெளியால பெற்றோருக்கு, அதிலும் குறிப்பாக அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்குமான இடைவெளி ஏற்படுவது தவிர்க்க இயலாதவை ஆயிடுச்சு. இதுல இந்த மாதிரியான சீரியல்கள் மேலும் அந்த விஷயத்தை அதிகரிக்க முயற்சிப்பதாக தான் தெரியுது. இதனால தன்னோட கஷ்டங்களை மறைச்சிக்கிட்டு குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கிற அப்பாக்கள் மீது தேவையில்லாம பிள்ளைகளுக்கு சந்தேகமே ஏற்படும். அவங்க நல்லதே செஞ்சாலும் அதை ஏத்துக்கிற மனம் இல்லாம தயங்கும். இதனால குடும்ப உறவுகளுக்குள்ள மனக்கசப்பு ஏற்படும். இத்தகைய சமுதாய சீரழிவை தான் இந்த சீரியல் இயக்குநர்கள் விரும்புறாங்களா என்னவோ தெரியல. இதே போல ராணி வாணியிலும் தன் மருமகளுக்கு குழந்தை பெறும் பாக்கியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு அப்பா கேரக்டர் உடனே தன்னோட தங்கை மகளை சதி செஞ்சு மகனுக்கு 2வது தாரமாக்கிடுறாரு. ஏற்கனவே மருமகள்கள் எங்கே கணவரை தங்களிடமிருந்து பிரிச்சு விடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல மாமனார் மாமியாரை வெறுக்கும் சூழல் அதிகரிச்சு கூட்டு குடும்பம்ங்கிற நிலை மாறி தனி குடித்தனங்கள் அதிகரிச்சு வருது. இந்த சூழ்நிலையில இந்த மாதிரியான காட்சிகள் தேவைதானான்னு இயக்குநர்கள் சிந்திக்கணும். எம்ஜிஆர் ஐயா பார்த்தா அடிக்கடி சொல்லுவாங்க, எப்பவுமே ஏதாவது மீட்டிங் இருக்கு நடிகர் சங்கத்துக்கு வாங்க அங்க இருப்பேன் அப்படின்ட்டு வரான். கமல் சார் இங்க ஃபங்க்ஷன் வச்சாரு. ஐசர் சார் அதே மாதிரி ஒரு படி மேல போய் தன் குடும்ப விழாவே இங்க வச்சிருக்காரு. எல்லாரும் சிரிச்ச முகத்தோட இங்க வந்துட்டு போனோம். அக்கா நல்லா இருக்கீங்களா? அந்த காசு நான் கூட இருக்கிற மாதிரி எப்பவும் பயப்படாம நீ தைரியமா இருக்கணும்னு. எனக்கு ஐஸ்வரி சார் எங்களுக்கு எல்லாம் அப்படிதான் இருக்காரு. சினிமா சினிமாவில் இருக்கவங்களுக்கு தெரியும், 60 வயசுக்கு மேல நம்மள யாரும் சீண்ட மாட்டாங்க. போட்டோ எடுத்துக்குவாங்க. இப்ப செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. 60 வயசுக்கு மேல நம்ம எல்லாம் ரொம்ப சாதாரண ஆளா தெரியும். இப்போ எங்க வீடு ஒண்ணு கட்டிட்டு இருக்கோம். அதெல்லாம் விட இப்ப இதுதான் பெரிய கனவா இருக்கு. சீக்கிரமா இங்க பில்டிங் வரணும். சம்பளம் வரலன்னா கூட இல்ல, நம்ம ஷூட்டிங் போய் கேமரா முன்னாடி நிக்கணும். நமக்கெல்லாம் ஒரு வியாதி.